ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அதே வீடியோ. நான் பார்க்க போய்க்கிட்டேன்னா ரீசெண்டாக நான் எப்போ இந்த அப்சர்ஷன் படம் சூப்பராக இருக்குது, ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது, வேறு எதாவது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, என்னடா படம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தேன். படம் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு கைஸ். இன்றைக்கி ஒரு ரிவ்யூ தான் இந்த வீடியோ பார்க்க போகும். ஸோ வீடியோ இப்போ தான் வீடியோ போஸ்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆமாங்க அக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க கைஸ், வீடியோ இப்போ தான் ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். இந்த படத்தோட டேரக்டர் ஒரு இங்கிலீஷ் யூடியூபர். அவர் இந்த படத்தை ஜஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு 7 crores 1 million தான் எடுத்துருக்காரு. இப்போ வேர்ல்டு வைனாக 170 million எடுத்துச்சு. இந்தியா மட்டுமே இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 33 crores வச்சுச்சு. அந்தளவுக்கு இந்த படத்துக்கான க்ரேஸ் வேறு ஏதாவது இருக்குது. டிக்கெட் புக் பண்ணலான்னு பார்த்தேன் பிவிஆரில், ஃபுல்லு, எல்லாமே ஃபுல்லு. நான் ஏதோ வீக் டேஸில் தான் போனேன், வீக்கெண்டில் பார்த்தா எல்லாமே ஃபுல்லு. அந்த இதுக்கு இந்தியாவில் இந்த படத்துக்கு ஒரு க்ரேஸ் இருக்குது. கதை ஒரு சிம்பிளான ஒரு கதை தான் கைஸ். ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு மேலே லவ் வருது, ஓகேங்களா. ஆனால் அந்த பொண்ணுக்கு அந்த பையன் மேலே லவ் சுத்தமாக கிடையாது. அப்போ ஒரு விஷ் மாதிரி ஒரு கடையில் எங்கேயோ வாங்குறாரு. நீங்கள் அதை உடச்சி உங்கள் விஷை சொன்னீங்கன்னா அது நடக்கும். அதே மாதிரி உடச்சி இது என்ன சொல்லியிருக்காருன்னா இது பேசிக் ஸ்டோரி தான், நிறையா இருக்குது, நிறைய ஸ்டோரி இருக்குது. பட் பேசிக்காக பார்த்தா இதுதான் ஸ்டோரி. ஸோ உடச்சி சொல்லும்போது அந்த பொண்ணு இவன் மேலே டெத்லியாக லவ் பண்ணுறா, அந்த பொண்ணு இந்த பையன் மேலே. அதனால என்னென்ன பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு தான் பேசிக்கான ஸ்டோரி. பாசிட்டிவ்ஸ் பார்த்தா அந்த பையனோட கேரக்டரோட அந்த பொண்ணோட கேரக்டர் சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக நடிச்சிருந்தாங்க. ஒரு நியூ ஹீரோயின் தான் நினைக்கிறேன். நம்ம நிறைய பேர்த்த பார்த்தது தான், சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க அந்த கேரக்டர். எல்லாம் வேரியஸான எமோஷன்ஸ், அந்த ஆக்டிங் தான் சூப்பராகவே இருந்துச்சு. அதாவது இவங்களுக்கு இவரை பிடிக்கல, ஆனாலும் அந்த விஷ் உடச்சனால யாரோ சொல்லி இவங்களுக்கு இந்த பையன் டெத்தியாக லவ் பண்ணுறாங்க. பட் அது அந்த ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்லேயே காமிச்சிருந்தாங்க எவ்வளோ இவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு. அவங்களோட ஃபீலிங்ஸு சரி, அவங்களோட பெயினும் நல்லா காமிச்சிருந்தாங்க, எக்ஸ்ப்ரெஷன் மூலியமாக காமிச்சிருந்தாங்க. நல்லா ரைட்டிங் அவங்களுக்கு எழுதியிருந்தாங்க. அந்த ஹீரோ கேரக்டர் இஸ் நாட் அ ஹீரோ கேரக்டர், ஜஸ்ட்டு ஒரு கேரக்டர். அவ்வளோதான், ஹீரோ கேரக்டரும் அவங்க போர்ட்ரேட் பண்ணுறது ஜஸ்ட்டு ஒரு கேரக்டராக காமிச்சிருந்தாங்க. ரெண்டு பேர் ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. பட் கேரக்டர் படி பார்த்தா அந்த பொண்ணோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஹீரோயினோட கேரக்டர். இவங்க 2 பேர் தான் மெயினு, மற்றபடி மற்ற சைட் கேரக்டர் தான் இருக்காங்க. பட் அவங்களுக்கு அவ்வளோ ஸ்கோப் தருது. ஜஸ்ட்டு ஒரு 2-3 சீன் வராங்க, காமெடியாக சில விஷயங்கள் காமெடியாக இருக்குது, நம்மளுக்கு பார்க்க காமெடியாக தெரியுது. பட் அந்த படம் சீரியஸாக தான் இருக்குது. நம்மளுக்கு இப்போ இந்த பையனை பார்த்து அந்த பொண்ணு பயங்கரமாக சிரிக்கும், அதெல்லாம் பார்க்கும்போது காமெடியாக இருந்துச்சு. பட் அதெல்லாம் உத்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயமாக இருக்கும். இது மாதிரி இட்ஸ் நாட் அ ஹாரர் மூவி. ஃபுல்லாக ஹாரர் மூவி கிடையாது, இட்ஸ் ஹாரர் அண்ட் சைக்காலஜிக்கல் ஃபிலிம். இது நிறைய இதை யோசிக்க வச்சுருப்பாங்க, சூப்பராக எடுத்துருந்தாங்க அந்த படத்தை. முக்கியமாக இந்த படத்துக்கு இப்படி ஒரு கிரேஸ் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ட்ரெய்லர் செக் பண்ண மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் நல்லா இருந்துச்சு, உண்மையாக படம் எங்கேஜினாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 30 minutes ஒரு மாதிரி தான் போட்டு, அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் அந்த பிரேக் அந்த பீஸை உடச்சோன்னே கதை அப்படியே சூப்பராக போக ஆரம்பிச்சிச்சு, நல்லா இருந்துச்சு உண்மையாகவே. பட் நெகட்டிவ்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா அந்த உடைக்காது, அது என்ன இதுன்னு காமிக்கிற ஃபஸ்ட்டு. எது மூலியமாக அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி பண்ணணுன்னு சொல்லி யார் சொல்கிறா, எப்படி இது எங்கே கிடைக்கிது, இதுக்கான பேக்ரவுண்ட் ஸ்டோரி சொல்லுது. அந்த ஒரு இதை பிரேக் பண்ணால், விஷயம் சொல்லிவிட்டு அதை பிரேக் பண்ணால் தான் நடக்கும். பட் அதுக்கான பெர்ஃபெக்டான ஒரு எக்ஸ்பிரஷன் தருது. முக்கியமாக ஹீரோ கேரக்டர்னு சொல்ல முடியாது, பட் அந்த கேரக்டருக்கான ரைட்டிங்கும் அவ்வளோ இல்லை, கேரக்டர் டெவலப்மெண்ட்டும் இல்லை. ஹீரோயின் கேரக்டர் வாஸ் குட், நல்லா எழுதியிருந்தாங்க, அவங்க ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. ஆக்டிங் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பட் ஹீரோயின் கேரக்டர் எழுதுனது கூட ஹீரோ கேரக்டர் எழுத இந்த படத்தை வில்லன்னா யாரும் கிடையாது. ஒரு பொண்ணு ஒரு பையனை எப்படி அந்த விஷ் உடச்சுனா எவ்வளோ மேடாக லவ் பண்ணுறா, இதான் பேசிக்கான ஒரு ஸ்டோரி. ரொம்ப நல்லா எடுத்துன்னு போயிருந்தாங்க. ஒரு மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 hour 50 minutes தான் படமே. ரொம்ப சின்ன ஃபிலிம் தான், பட் நல்லா இருந்துச்சு உண்மையாகவே. ஓவராக ஒரு சூப்பரான ஃபிலிம். இன்னும் நிறையா சொல்லலாம், பட் எதையும் நான் ஸ்பாயில் பண்ணது போதில். அவனோட பெயினாக இருக்கட்டும், அதாவது இவன் மேடாக அந்த பொண்ணு லவ் பண்ணுறான், இவனோட பெயின், இவன் கஷ்டப்படுறான், அதுவும் சூப்பராக காமிச்சிருந்தாங்க. ஓவராக பார்த்தா இட்ஸ் எ குட் மூவி, நாட் அ எக்ஸலன்ட் மூவி. நிறைய ரூப்போ தான் இருக்குது. இட்ஸ் எ குட் மூவி. என்னோட ரேட்டிங் 5க்கு ஒரு 3.5 தரலாம், 3.75 தரலாம். ஸோ 3.75 மை ரேட்டிங் இஸ் 5க்கு 3.75 தரேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த படம் தேட்டரில் ஓடுது, இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோடு ஓடுது. உண்மையாக போய் ட்ரை பண்ணாதவங்க போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம். அதுவும் தேட்டரில் பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பை கைஸ்.